வணக்கம். நான் உங்கள் மோகனா. 30/8/2025 சனிக்கிழமை தினத்தந்தி நகரம் செய்திகள். இதோ பாருங்க. வண்டலூர் ஆகஸ்ட் 30 மன்னிவாக்கம் நடேசன் பள்ளியில் கலை அறிவியல் கண்காட்சி. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தை அடுத்த மன்னிவாக்கத்தில் ஸ்ரீ நடேசன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை செங்கல்பட்டு தொகுதி எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன் தொடங்கி வைத்தார். பள்ளி நிறுவனர் டாக்டர் ராமசுப்பிரமணியன் வரவேற்று பேசினார். மேலும் நெகிழி மாசுக்களை ஒழித்தல் எனும் தலைப்பில் பல்வேறு பள்ளி மாணவர்களுக்காக நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மண்ணையும் கடலையும் விண்ணையும் காப்போம் என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. கண்காட்சியில் ஆப்பிரிக்காவில் மூங்கில் குழாய்கள் மூலம் தண்ணீர் சேமிப்பு, காட்டிலிருந்து குடிநீர் தயாரிப்பு, கடல் மேலாண்மை அங்கமாக பல்வேறு காட்சி பொருட்கள், கீழடி ஆய்வுகளின் விளக்க பலகைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஏராளமான காட்சி பொருட்களை வைத்து மாணவ மாணவிகள் விளக்கமளித்தனர். பள்ளி நிறுவனர் டாக்டர் ராமசுப்பிரமணியன் எழுதிய கலை டாஸ்கோப் எனும் ஆங்கில நூலை வரலட்சுமி மதுசூதனன் எம்எல்ஏ வெளியிட்ட காட்டாங்கலத்தூர் யூனியன் துணைத் தலைவர் ஏவிஎம் இளங்கோவன் பெற்றுக்கொண்டார். பள்ளி தாளாளர் காயத்ரி ராமச்சந்திரன் அவர்கள் நன்றி கூறினார். பல்வேறு பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் கண்காட்சியை கண்டு பயனடைந்தனர். செய்யூர் ஆகஸ்ட் 30 விநாயகர் சிலைகள் கடலில் கரைப்பு. விநாயகர் சதுர்த்தியொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், சூனாம்பேடு, பவுஞ்சூர் பகுதிகளில் இந்து அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட்டனர். அவ்வாறு வழிபட்ட 30க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பேண்டு வாதத்தியுடன் மினி சரக்கு வாகனம் டிராக்டர்கள் மூலம் எடுத்துச் சென்று காடப்பாக்கம் குப்பம் தாழுதளி குப்பம் கடலில் கரைத்தனர். விநாயகர் சிலை கரைப்பு பாதுகாப்புக்காக செய்யூர் இன்ஸ்பெக்டர் பாபு, செய்யூர் தனி பிரிவி போலீஸ்காரர் ராஜேஸ்வர் ஆகியோர் தலைமையில் போலீசார் பணியமர்த்தப்பட்டனர். செங்கல்பட்டு ஆகஸ்ட் 30 விநாயகர் சதுர்த்தியை யொட்டி வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் நாளை கடலில் கரைக்கப்படுகிறது. அதையொட்டி பாதுகாப்பு பணியில் 438 போலீசார் ஈடுபடுபவர் என்று போலீஸ் சூப்பரண்ட் சாய் பிரினீத் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் சாய் பிரினீத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: செங்கல்பட்டு மாவட்ட காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 27 லட்சத்து அதாவது இங்க பாருங்க, செங்கல்பட்டு மாவட்ட காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 27/8/2025 அன்று விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து வழிபட பல்வேறு அமைப்பை சேர்ந்த விழா ஏற்பாட்டாளர்கள் அனுமதி கோரியதன் பேரில் மொத்தம் 544 சிலைகள் வைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேற்படி சிலைகள் பாதுகாப்பு பணிக்கு செங்கல்பட்டு மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் உத்தரவின் பேரில் ஒரு கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட், 7 துணை போலீஸ் சூப்பரண்ட், 15 போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் உள்பட சுமார் 438 போலீசார், 100 ஊர் காவல் படையினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்க வேண்டி நடைமுறைகள் குறித்து சிலை வைக்கும் அமைப்பாளர்களை அழைத்து கலந்தாய்வு கூட்டம் நடத்தி கூட்டத்தில் சிலைகள் வைத்து நாளில் இருந்து கடலில் எடுத்துச் சென்று கரைக்கும் நாள் வரை எந்தவித சட்டம் ஒழுங்கு மற்றும் மதம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைவருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து சிலைகள் வைக்கும் இடங்கள், சிலைகளை கரைக்க எடுத்து செல்லும் வழித்தடங்களில் பொது அமைதிக்கும் குந்தகம் ஏற்படுத்துவோர் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட போலீஸ் எல்லையில் வைத்து பிரதிஷ்டை செய்த சிலைகளை செங்கல்பட்டு மாவட்ட போலீஸ் எல்லைக்குட்பட்ட மாமல்லபுரம் கடற்கரை, கடலூர் குப்பம், தாழுதளிக்குப்பம் மற்றும் கடாபாக்கம் கடற்கரை எண் 4 இடங்களில் சிலைகள் கரைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டிலிருந்து திருக்கழுகுன்றம் வழியாக மாமல்லபுரம் கடற்கரைக்கு கொண்டு செல்லப்படும். மதுராந்தகத்தில் இருந்து முதுகரை சந்திப்பு வழியாக கடலூர் குப்பம் கொண்டு செல்லப்படும். மேல்மருவத்திலிருந்து சித்தாப்பூர் வழியாக தழுதாலி குப்பம் கொண்டு செல்லப்படும். அச்சரம்பாக்கத்திலிருந்து சூனாம்பேடு வழியாக கடப்பாக்கம் கடற்கரைக்கு கொண்டு செல்லப்படும். தூளாம்பேடு பகுதியில் இருந்து காயாம்பாக்கம் வழியாக கடாப்பாக்கம் கடற்கரை கொண்டு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழாவின் போது ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டின் அந்த தகவல்களை செங்கல்பட்டு மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் கட்டுப்பாட்டில் உள்ள
7200102104 மற்றும் 044295408888 ஆகிய பிரத்யோக எண்ணுக்கு தகவல் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தகவல் தெரிவிப்போரின் விவரம் பாதுகாக்கப்படும், குற்றவாளிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் ஆகஸ்ட் 30 குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முற்றுகையிட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஜானகிபுரம் ஊராட்சிக்குட்பட்ட தண்டலம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்டோர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியை சுற்றியுள்ள தொழிற்சாலைகளின் கழிவுநீர் இந்த பகுதி வழியாக வந்து விவசாய கிணறு, குடிநீர் கிணறு, குட்டைகள் என நீர்நிலை பகுதிகளில் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. இந்த கழிவுநீர் குடிநீருடன் கலந்து வருவதால் இதை குடிப்பதால் உடல் உபாதைகள் ஏற்படுகிறது. தேங்கி நிற்கும் தண்ணீரை கால்நடைகள் குடிப்பதால் அவை உயிரிழப்பதாகவும் பாலாற்றிலிருந்து குடிநீர் வழங்க கோரி பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. கழிவுநீர் கலந்த தண்ணீரை அந்த பகுதி பெண்கள் 30க்கும் மேற்பட்டோர் பாட்டிலில் எடுத்து வந்து மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாரதி குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததை எடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர். திருப்போரூர் ஆகஸ்ட் 30 திருப்போரூர் முருகன் கோவிலில் ஒரே நாளில் 70 திருமணங்களை நடந்தது. திருப்போரில் புகழ்பெற்ற முருகன் கோவிலில் உள்ள அறுபடை வீடுகளும் இணையான இந்த கோவிலில் விடுமுறை மற்றும் விசேஷ நாட்கள் செவ்வாய்க்கிழமைகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து அதிக அளவில் பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து செல்வது வழக்கம். இந்த கோவிலில் முகூர்த்த நாட்களில் அதிக அளவில் திருமணங்கள் நடைபெற்று வருகிறது. நேற்று வளர்பிறை முகூர்த்த நாள் என்பதால் கோவில் வளாகத்தில் ஒரே நாளில் 70 திருமணங்கள் நடைபெற்றன. இதனால் திருமணத்துக்கு வருகை தந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் கோவில் வளாகத்தில் கட்டப்பட்ட வளாகத்தில் நெரிச்சலில் ஏற்பட்டது. இதனால் கோவிலின் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வர முடியவில்லை. கோவிலை ஒட்டியுள்ள 4 மாட வீதிகளை திருமண மண்டபங்களில் அனைத்திலும் திருமணங்கள் நடைபெறுவதால் திருமணங்களுக்கு வந்தவர்கள் தங்களது 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை சாலையிலேயே நிறுத்தி சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிச்சல் ஏற்பட்டது. இதனால் அங்குள்ள பள்ளி ஒன்றுக்கு செல்லும் குழந்தைகள் பெரும் அவதிக்குள்ளானார்கள். போக்குவரத்து மற்றும் உள்ளூர் போலீசார் தாமதமாக வந்து போக்குவரத்தை சரி செய்தனர். இத்துடன் இந்த நகரம் செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.